اللهم إنا نسألك علما نافعا وعملا متقبلا ورزقا حلالا طيبا. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நாங்கள் கடைசியாக படித்த இடத்திலிருந்து அடுத்த பாடத்துக்கு வருவோம். அத்திராசத்து ஃபி ஷுஅபா. அத்திராசா என்பது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திராசா என்றால் படிப்பு. ஃபி ஷுஅபா, இங்க ஷுஅபான்னு சொல்றது ஷுஅபத்து تعليم اللغة العربية للناطقين بغيرها அல்லது لغير الناطقين بها. பிரிவு அடிப்படையில் ஷுஅபான்னு சொல்லுக்கு அர்த்தம் பிரிவு. ஆனால் இங்க அர்த்தம் வந்து அரபு மொழி கற்கை பிரிவு தானே, அதுல படிக்கிறது சம்பந்தமான ஒரு ஹிவார். الدراسة الدراسة في الشعبة. الحوار الثاني رشيد ومحمد. حوار بين رشيد ومحمد. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு கலந்துரையாடல், ஒரு சம்பாசனை நடக்குது. متى تذهب إلى الشعبة. متى تذهب إلى الشعبة. ஷுஅபாவுக்கு நீ எப்போ போவாய்? அதாவது அரபு மொழி கற்கக்கூடிய அந்த பிரிவுக்கு எப்போது போவாய்? ஷுஅபா இந்த நான் பார்த்த சொற்களை திரும்ப கருத்து சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். அது நாங்கள் ஏற்கனவே பலமுறை பார்த்துருக்குறோம் தானே. அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். வலைக்கும் சலாம். மாஹத்னு பிடிஎஃப்ல இருக்கு உஸ்தாத். பிரச்சனை இல்லை, மாஹத் என்று சொல்லிக்கொள்ளலாம். அதாவது இப்போது உள்ள பேர் வந்து மாத்திருக்கிறாங்க. முன்னர் ஷுஅபான்னு பேர் வச்சிருந்தாங்க, இப்போ வந்து மாஹத் அப்படி என்று பேர் வச்சிருக்கிறாங்க. மாஹத் என்றாலும் நல்லதுதான். மாஹத் என்றா கல்விக்கூடம் என்ற அர்த்தம். முன்னர் ஆரம்ப காலத்துல எழுதப்பட்டதிலிருந்து இவங்க எடுத்திருக்கிறாங்க. இப்போ பேர் மாத்தினதுக்கு பிறகு பிடிஎஃப்ல என்ன செஞ்சிருக்கிறாங்களா இருக்கும், மாத்திருப்பாங்க. மதா தذهبوا إلى الشعبة அல்லது மதா தذهبوا إلى المعهد. எப்போது நீங்க ஷுஅபாவுக்கு அல்லது மாஹதுக்கு போறீங்க, அதாவது கல்விக்கூடத்துக்கு போறீங்க. أذهب إليها في السابعة صباحا. أذهب إليها في السابعة صباحا. நான் அதற்கு காலையில 7 மணிக்கு போறேன். பாருங்க, அதுஹபு. இப்ப ததுஹபு என்றால் நீ போகிறாய் தானே. மதா ததுஹபு, நீ எப்போது போகிறாய். இதே உங்களுக்கு தெரிஞ்ச சொற்கள். அதுஹபு, ததுஹபு, அதுஹபு, நான் போகிறேன். அப்போ எங்களுக்கு முன்னால் உள்ள ஒருத்தரை பார்த்து நம்ம பேசும் பொழுது ததுஹபு என்று நான் சொல்லுவோம், நீ போகிறாய். நான் போகிறேன் என்று சொல்வதை நாங்கள் எப்படி சொல்லுவோம்? அதுஹபு, நான் போகிறேன். இலைஹா, தஹப என்றால் போனான் தானே. தஹப போனான். தஹபக்கு பிறகு ஒரு இடம் சொல்லப்படும் பொழுது நேரடியாக அந்த இடத்தை சொல்ல மாட்டோம். எப்படி சொல்லுவோம்? இலாவை பயன்படுத்தும், இடை சொல்ல பயன்படுத்துவோம். தஹபுது இலல் மஸ்ஜிதி, நான் மஸ்ஜிதுக்கு போனேன். அல்லது ததுஹபு இலல் மஸ்ஜிதி, நீ மஸ்ஜிதுக்கு போகிறாய். இலா என்ற சொல் வரும். அதுஹபு இலல் மத்ரஸா, மத்ரஸாவுக்கு நான் போகிறேன். அப்ப தஹப என்ற அந்த வினை சொற்று பின்னால இலாங்கிறது ஒரு இடத்தை குறிக்கும் பொழுது இலாங்கிற சொல்ல நாங்கள் இடை சொல்ல பயன்படுத்துவோம். அதே மாதிரி அதுஹபு இலைஹா. இலைஹாண்டா இங்க ஷுஅபாவை தான் சொல்லிருக்குது. உங்களோட புக்கில் வந்து சில நேரம் பிடிஎஃப்ல இலைஹி என்று வந்திருக்கும். காரணம் மஹத் என்கிறது முஅன்னஸ் முதக்கர்ங்கிறதுனால இலைஹி என்று சொல்லி வரும் தானே. நான் அதற்கு போகிறேன். அதுஹபு இலைஹா ஃபிஸ் சாபிஅத்தி ஸபாஹா. சாபிஆ என்றது 7 மணி தான் நாங்கள் சாபிஆ. அதாவது அடிப்படையில் எப்படி இருக்கும் என்றால் ஃபிஸ் ஸாஅத்தி ஸாபிஆ, அந்த சா வந்து நாங்கள் சுருக்கிறதுக்காக வேண்டி சா எடுத்து விட்டுறோம். எடுத்துட்டு ஃபிஸ் ஸாபிஅத்தி ஸபாஹா, காலையில் 7க்கு போகிறோம். 7க்குன்னா 7 மணிக்கு. அதுஹபு இலைஹா ஃபிஸ் ஸாபிஅத்தி ஸபாஹா. ஸபாஹா ஃபிஸ் ஸபாஹ், காலையில். வமதா, வமதா வாவ் உங்களுக்கு தெரியும், மாத்துஃப் இணைக்கிறதுக்காக. மேலும், இன்னும். வமதா தஊது இலல் மஹ்ஜா. மஹ்ஜாவுக்கு எப்போது நீர் திரும்பி வருவாய். வமதா தஊது, ஆத யஊது, தஊது நீ திரும்பி வருவாய். தர்ஜிஉ, சில பேர் தெரிஞ்சிருக்கும், தர்ஜிஉ ருஜூ, திரும்பி வாரத்துக்கு தான் தஊதுன்னு சொல்றது, நீ திரும்பி வருவாய். மஹ்ஜா ஏற்கனவே நாங்கள் படித்த சொல்.
என்ன? மஹஜா என்றால் என்ன? ஹாஸ்டல். ஹாஸ்டல். طيب. மாணவர்கள் தங்கக்கூடிய ஹாஸ்டல் இடங்கள், அதுக்கு தான் நான் மஹஜா என்று சொல்லுவோம் தானே. அதாவது இராணுவத்தினர் தங்கக்கூடிய அந்த இடங்களுக்கு மஹஜான்னு சொல்லுவாங்க. அடிப்படையில ஹஜா என்ற சொல்லிலிருந்து தான் வந்திருக்குது. வகலீலும் மினல் லைலி மா யஹ்ஜஊன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் மூமின்களை பத்தி, இரவுல குறைவா தூங்குவார்கள், அல்லாஹ்வை நின்று வணங்குவார்கள். இப்ப ஹஜாண்டா இரவுல என்ன செய்யறது? ஓய்வெடுக்கிறது, தூங்குறது. அப்போ மஹ்ஜா என்றா இரவுல ஓய்வெடுக்கக்கூடிய இடம், தூங்குற இடம். அந்த சொல்லிலிருந்து தான் அந்த பெயர் வச்சிருக்கிறாங்க. உதாரணமா மஸ்ஜித் என்றா இதிலிருந்து எடுத்திருக்கிறாங்க. சஜத என்றா சுஜூது செய்தார். சுஜூது செய்தான் என்ற சொல்லிலிருந்து நாங்க எதை எடுத்திருக்கிறோம்? மஸ்ஜித், சுஜூது செய்யும் இடம். பள்ளிவாசலுக்கு நான் மஸ்ஜித் சொல்றோம் தானே, சுஜூது செய்யும் இடம். அதே மாதிரி கதப என்ற எழுதினான், அதிலிருந்து என்ன சொல்ல எடுப்போம்? மக்தப், எழுதும் இடம் தானே, மக்தப். அதே மாதிரி நீங்க நிறைய சொற்களை பார்க்கலாம். தரச என்றா கற்றான், மதரசா என்றா கற்கும் இடம். லஇப விளையாடினான் தானே, மல்அப் விளையாடும் இடம். இது நீங்க சர்ஃப் படிக்கும் பொழுது உங்களுக்கு தெரிய வரும். ஒரு சொல்லுல இருந்து நிறைய சொற்களை நீங்க பிரிச்செடுக்கலாம். ஒரு சொல்லுல இருந்து நிறைய சொற்களை பிரிச்செடுக்கலாம். طيب. متى تعود إلى المهجع؟ أعود في الواحدة ظهرا. أعود في الواحدة ظهرا. بتعود أعود. நீ எப்போது மீளுவாய், மீண்டு வருவாய். அஊது நான் மீண்டு வருவேன். ஃபில் வாஹிதத்தி ظهرا. வாஹிதா என்றா ஃபி ஸாஅத்தில் வாஹிதா, ஒரு மணிக்கு. ظهرا ظهருடைய நேரம், பகல் நேரம். அஊது ஃபில் வாஹிதத்தி ظهرا, பகல் நேரத்தில் ஒரு மணிக்கு திரும்பி வருவேன். ماذا تدرس في الشعبة அல்லது ماذا تدرس في المعهد. நீ மஅஹத்ல அல்லது ஷுஅபாவுல என்ன படிக்கிறாய்? ماذا تدرس في الشعبة. أدرس اللغة العربية. تدرس أدرس தானே, ததுருசுனா நீ படிக்கிறாய், அதுருசு நான் படிக்கின்றேன். அப்ப இது நிகழ்காலம் அல்லது எதிர்காலம் ரெண்டுக்கும் பயன்படுத்த முடியுமான ஒரு சொல் தான் ததுருசு அதுருசு என்ற ஒரு முதாரியான ஃபியல். அரபு மொழியில் எங்களுக்கு தெரியும் ஃபியல் 3 வகை. ஒன்று மாதி என்று நான் சொல்லுவோம், இறந்த கால சொற்கள். இன்னொன்று முதாரி. முதாரிங்கிறது 2 காலத்துக்கும் பயன்படுத்தலாம், நிகழ்காலம் எதிர்காலம் 2 காலத்துக்கும் பயன்படுத்தக்கூடியது முதாரியான ஃபியல். அப்ப ததுருசு அதுருசுங்கிற முதாரியான ஃபியல். மூன்றாவது ஃபியல் என்ன? ஃபியலுல் அம்ர், ஏவல் வினை. ரைட். ماذا تدرس في الشعبة؟ أدرس اللغة العربية والقرآن الكريم والحديث الشريف. நான் லுகா அரபியாவையும் அரபு மொழியையும் அதே போன்று குர்ஆனையும் ஹதீஸையும் படிக்கின்றேன் தானே. குர்ஆன் கரீம் கண்ணியமான சங்கையான குர்ஆன், ஹதீஸ் ஷரீஃப் அதுவும் அதே மாதிரி தான் கண்ணியமான ஹதீஸ். طيب كم يوما تدرس في الأسبوع؟ كم يوما تدرس في الأسبوع. எத்தனை நாட்கள் உஸ்பூல வாரத்துல நீ கற்கின்றாய்? أدرس في الأسبوع 5 أيام. ஒரு வாரத்தில் 5 நாட்கள் படிக்கின்றேன். நான் இப்படி கருத்து சொல்லக்கூடாது என்றாலும் தவிர்க்க முடியாது. நிறைய பேர் புதிய ஆட்கள் இருக்கிறதுனால சொல்ல வேண்டி இருக்குது. ரைட். وكم حصة تدرس في اليوم. وكم حصة تدرس في اليوم. ஒரு நாளில் எத்தனை பாடங்கள் நீ படிக்கின்றாய்? ஹிஸ்ஸா. وكم حصة. كم حصة வாவ் உங்களுக்கு தெரியும், இணைக்கிறதுக்காக இன்னும் மேலும் என்ற அர்த்தத்துக்கு அரபு மொழியில் அதிகமாக பயன்படுத்துவாங்க. நான் தமிழ்ல அதிகமாக அதை பயன்படுத்த மாட்டோம். தமிழ் மொழி நடையில் وكم حصة تدرس في اليوم. ஒரு யௌம் நாளில் எத்தனை ஹிஸ்ஸாக்கள், எத்தனை பீரியட் நீ படிக்கின்றாய்? أدرس في اليوم 5 حصص. أدرس في اليوم 5 حصص. ஒரு நாளில் நான் 5 ஹிஸ்ஸாக்கள் படிக்கின்றேன், 5 பாடங்கள் படிக்கின்றேன். இப்ப பாருங்க, முதல்ல ஹம்சத ஐயாமின் என்று வந்திருக்குது தானே. இங்க 5 ஹிஸஸ் என்று வந்திருக்குது. ஏன் முதல்ல உள்ளதுல தா மர்பூத்தா கொண்டு வந்திருக்கிறாங்க, ஹம்சத ஐயாம். இது நாங்க படிச்ச விஷயம், ஏற்கனவே முதல் புத்தகத்துல படிச்சோம்.
இரண்டாவதுல ஹம்ஸ ஹிஸஸ், முதலாவதுல ஹம்ஸத ஐயாம். தா இல்ல, தா மர்பூத்தா இரண்டாவது ஜும்லாவுல வரும் பொழுது இல்ல. ரைட், யாருக்கு பதில் சொல்லணும்? ஜுவானா خمسة أيام. ஜுவானா. அப்துல் ரஹ்மான். ஏன்னா ஐயாம்ங்கிறது வந்து முதக்கர், அதனால வந்து நம்ம அதத வந்து நம்ம முன்னஸா கொண்டு வரோம். மாதூத் இதுல வந்து ஹம்ச அப்படிங்கறது நம்ம ஏன் கொண்டு வரோம்னா மாதூத் வந்து முன்னஸா இருக்கு, அதனால முதக்கரா அதத கொண்டு வரோம். நாம் அஹ்சன்தி பாரக்கல்லாஹு ஃபீக். அதாவது ஐயாம் என்கிறதுடைய முஃப்ரத் எங்களுக்கு தெரியும், யௌம் தானே. நாள் என்றுடைய ஜம்உ தான் ஐயாம். ஐயாம்ங்கிறது ஜம்உ பன்மை. அப்ப யௌம்ங்கிறது முதக்கர், அதனால நாங்க அதுக்குரிய அதத வந்து முஅன்னஸாக கொண்டு வரோம், மாறி கொண்டு வருவோம் தானே. ஹிஸஸ் என்கிறதுடைய முஃப்ரத், அதனுடைய ஒருமை சொல் ஹிஸ்ஸா, அது முஅன்னஸான சொல், பெண்பால் சொல். அதனால நாங்க என்ன செய்யறோம் என்றால் ஹம்ஸ் என்கிறத முதக்கராக கொண்டு வருவோம். இது முஅன்னஸாக இருந்தால், மஅதூத் முஅன்னஸாக இருந்தால் நாங்க அதத முதக்கராக கொண்டு வரணும். ரைட். அப்ப இதெல்லாம் நாங்க ஏற்கனவே முதல் புத்தகத்துல பார்த்துருக்கிறோம். நாங்க இந்த புத்தகத்துல சட்டங்கள் பெருசாக பார்க்கறது இல்லை. அதுக்கான அங்க பார்த்த விஷயங்களுக்கான பயிற்சியை தான் நீங்க என்ன செய்யறோம், எடுக்கிறோம். அதனால முதல் புத்தகத்தை படிக்காதவர்கள் அந்த கட்டாயமாக அந்த 14 பாடங்களையும் நீங்க மீட்டல் செஞ்சு கொள்றது மிக முக்கியம். அடுத்த பகுதிக்கு வருவோம், தத்ரீபுக்கு நாங்க இப்ப வருவோம். மதா தذهبு இல ஷுஅபா அல்லது மதா தذهبு இலல் மஅஹத், யார் பதில் சொல்ல வரீங்க? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். أذهب إليها في السابعة صباحا. نعم أحسنتي. أذهب إليها في السابعة صباحا. பாருங்க, أذهب إلى الشعبன்னு சொல்லலாம். அப்ப நாங்க அதை சுருக்கமாக அந்த சொல்ல பயன்படுத்தாமல் பிரதி பெயர் சொல்ல பயன்படுத்துறோம். தமீர ப்ரோனோனோ என்ன செய்யறோம், பயன்படுத்துறோம். அதுஹபு இலைஹா என்று சொல்றோம். மாஹத கேட்டா அதுஹபு இலைஹி ஃபிஸ்ஸாபிஅதி صباحا في السابعة صباحا. طيب السؤال الثاني متى تعود إلى البيت؟ طيب نعم تفضلي. உஸ்தாத் சாத்தி வாஹிதத்தி அப்படி நம்ம ஏன் வந்து தாமர்புத்த முன்னஸா அதை கொண்டு வரோம் உஸ்தாத்? சாங்கிறது முஅன்னஸாக இருக்கிறதுனால, சாங்கிறது முஅன்னஸ், அதை வர்ணிக்கக்கூடிய சொல்லையும் நாங்க சாபியா, சாமினா, தாசியா அதே மாதிரி தான் என்ன செய்றோம், கொண்டு வரோம். நஅத், மன்ஊத். மன்ஊத் வந்து நாங்க ஏற்கனவே படிச்சோம். மன்ஊத் முஅன்னஸாக இருந்தால் நஅத்தையும் நாங்க எதாக கொண்டு வருவோம், முஅன்னஸாக தான் கொண்டு வரோம். ஏன் நாங்க சாபியான்னு சொல்லியிருக்கோம், சாபியான்னு சொல்லல? அஸ்ஸான்றதை தான் நாங்க வர்ணிச்சிருக்கிறோம் சாபியாண்டு. சாங்கிறது இந்த இடத்துல இருக்குது. நாங்க இந்த இடத்துல ஹதுஃப் செஞ்சாலுமே அடிப்படையில் இந்த இடத்துல சாங்கிறது இருக்குது, நேரம் தானே, சா மணி. அப்ப அது முஅன்னஸா இருக்கிறதுனால சாபியா என்றதை நாங்க முஅன்னஸா தான் சொல்லணும். அதானே கேள்வி? ஆமா. طيب متى تعود إلى البيت؟ متى تعود إلى البيت؟ யார் பதில் சொல்றீங்க? بدر النساء. أعوذ في الواحدة زهرا. نعم. متى تعود إلى البيت؟ أعود في الواحدة ظهرا. أعود في الواحدة ظهرا. طيب السؤال الثالث. எப்போது நீ வீட்டுக்கு திரும்ப வருவாய்? 1 மணிக்கு வருவேன் என்றதை நீங்க பகல் 1 மணிக்கு வருவேன் என்றதை எப்படி சொல்றீங்க? أعود في الواحدة ظهرا. نعم. متى تدرس؟ ماذا تدرس في الشعبة؟ ماذا تدرس في المعهد؟ யார் சொல்ல போறீங்க? யார் பிரதர் பேர் சொன்னீங்க? فواز. أدرس اللغة العربية والقرآن الكريم والحديث الشريف. نعم أدرس اللغة العربية والقرآن الكريم والحديث الشريف. أحسنت. طيب السؤال
أعوذ في الواحد الوهر அதில் ம். அப்போ நாங்கள் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அது இதுவும் இது ஒரே அது இதுதானா? இல்ல. அது அஊது. அது தால். இது தால் தானே. இது சின்ன அஊது. டிஃபரன்ஸ். தாலும் தாலும் சின்ன டிஃபரெண்டா கருத்து வித்தியாசம் தானே. அஊது என்றால் மீள்றது. அவுதா அவுதா மீளுதல். அவுதாங்கிறது மீளுதல். அஊது ரைட். அஊது அது வந்து தால். தால் என்றால் பாதுகாப்பு தேடுறது. அஊது நான் பாதுகாப்பு தேடி ஒதுங்கிக் கொள்றதுக்கு தான் அஊது என்று சொல்றது. طيب ماذا تدرس في الشعبة؟ السؤال الرابع كم حصة تدرس في اليوم؟ كم حصة تدرس في اليوم؟ من أنيس. يجيب؟ أنيس. أدرس في اليوم 5 قصص. نعم أحسنت. أدرس في اليوم 5 حصص. أدرس في اليوم 5 حصص. நான் கேள்வி கேட்கும் பொழுது உங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் பலமுறை நாங்கள் பார்த்துருக்குறோம். கேள்வி கேட்கும் பொழுது கம் என்று சொல்ற சொல்லுக்கு பின்னால நாங்கள் முஃப்ரதான சொல்லத்தான் கொண்டு வரோம். ஒருமையான சொல்ல கொண்டு வரோம். கம் ஹிஸ்ஸத்தன், கம் கிதாபன், கம் கலமன், கம் தாலிபன், கம் தாலிபத்தன், கம் மத்ரசத்தன், இந்த மாதிரி தான் சொல்லுவோம். ரைட். நாங்கள் அதத் மதத் சொல்லும் பொழுது எப்படி சொல்றோம்? ஹம்ச ஹிசஸ். அந்த ஹிஸ்ஸான்ற சொல்ல பன்மையாக்கிடுறோம். ஹம்ச ஹிசஸ். طيب كم حصة تدرس في اليوم؟ 5 حصص. 5 حصص. طيب السؤال الخامس كم صلاة تصلي في اليوم؟ كم صلاة تصلي في اليوم؟ من يجيب؟ بنازل عايشة بنازر. أصلي 5 صلوات في اليوم. نعم أحسنتي. أصلي 5 صلوات. كم صلاة تصلي في اليوم؟ 5 صلوات. 5 صلوات. நான் ஹம்சத்தன்னு சொல்லலேன். சலவாத் சலாத்துங்கிறது முஅன்னஸ். அதனால நாங்க ஹம்ஸ் என்று முதக்கராக கொண்டு வந்திருக்கிறோம் தானே. 5 صلوات في اليوم. أصلي 5 صلوات في اليوم. طيب السؤال السادس كم كتابا تقرأ في الأسبوع؟ كم كتابا تقرأ في الأسبوع؟ وتصلي என்றால் தொழுகை தானே. قرأ يقرأ வாசிக்கிறது. كم كتابا تقرأ في الأسبوع؟ طيب من يجيب؟ فيروسي. فيروسي. أقرأ في الأسبوع 5 كتب. نعم أحسنتي. أقرأ في الأسبوع 5 كتب. أقرأ في الأسبوع 5 كتب தானே. ஏன் 5 சொல்லியிருக்கிறோம். கிதாப் முதக்கர். அதனால நான் عدد முஅன்னஸாக மாற்றியிருக்கிறோம். أقرأ في الأسبوع 5 كتب. طيب السؤال السابع كم يوما تدرس في الأسبوع؟ كم يوما تدرس في الأسبوع؟ من يجيب؟ عائشة. عائشة. أدرس في الأسبوع 3 أيام. نعم أحسنت. أدرس في الأسبوع 3 أيام. 3 أيام. أدرس في الأسبوع 3 أيام. شو كمان بديل 3 أيام. طيب السؤال الثامن كم ركعة صلاة الصبح؟ كم ركعة صلاة الصبح؟ யாரும் பேர் சொல்லாம பதில் சொல்லக்கூடாது. من يجيب؟ نصرين بانو. صلاة الصبح ركعتين. نعم صلاة الصبح ركعتان. صلاة الصبح ركعتان. அல்லது சுருக்கமா நீங்க சொல்றதா இருந்தாலும் ரக்அத்தானி 2 ரக்அத்துகள். கம் ரக்அத்தன் صلاة الصبح ركعتان 2 ரக்அத்துகள். எங்களுடன் ரக்அத்துன் என்றால் ஒரு ரக்அத். ரக்அத்தான் ரக்அத்தானி என்றால் 2 ரக்அத். முஸ்லிமுன் ஒரு முஸ்லிம். முஸ்லிமான் முஸ்லிமானி 2 முஸ்லிம்கள். தாலிபுன் தாலிபானி தானே. கிதாபுன் கிதாபானி. كم ركعة صلاة الصبح؟ ركعتان. ركعتان. نرتم بلده ركعتان. طيب التدريب الثاني
ரெண்டாவது பயிற்சிக்கு வருவோம். இடைவெளியை பூரணப்படுத்தணும். ரைட், யார் வாரீங்க? முதலாவது வாக்கியத்தை 2 இடைவெளி இருக்கு அதில் பூரணப்படுத்துறது. ஃபைரூசி. أذهب إلى الصعبة في الساعة 9 صباحا. நாம் அஹ்சந்தி. அத்ஹபு இல ஷுஅபதி. இப்போ நாங்கள் இந்த இடத்துல தஹபங்கிற சொல்லுக்கு பிறகு எங்களுக்கு தெரியும் ஒரு இடத்தை குறிக்க வரும் பொழுது நாங்கள் ஒரு இடைச்சொல்லை பயன்படுத்துவோம். அதான் இலா என்ற இடைச்சொல் ஹர்ஃப். அரபுல எங்களுக்கு தெரியும் சொற்கள் 3 வகை, ஞாபகப்படுத்துறதுக்கான்னு சொல்றேன். ஒன்று இஸ்ம் பெயர் சொல், அடுத்தது ஃபிஅல் வினைச்சொல், மூன்றாவது ஹர்ஃப் இடைச்சொல். இங்க அத்ஹபுங்கிறது ஒரு ஃபிஅல் வினைச்சொல், இலாங்கிறது ஹர்ஃப் இடைச்சொல், ஷுஅபங்கிறது இஸ்ம் பெயர் சொல் தானே. خير أذهب إلى الشعبة في الساعة 9 صباحا. في الساعة 9 صباحا. في الساعة 9 صباحا. قال إلى 9 மணிக்கு போறேன். طيب من يجيب عن السؤال الثاني؟ نسكية. أعود إلى المخجع في الساعة 1 الظهر. نعم أحسنت. أعود إلى المهجع في الساعة 1 ظهرا. பகலொரு மணிக்கு ஹாஸ்டலுக்கு நான் திரும்பி வரேன் தானே. أعود إلى المهجع في الساعة 1 ظهرا. طيب من يجيب عن السؤال الثالث؟ عبد الرحمن. أدرس اللغة العربية والقرآن الكريم والحديث الشريف. نعم أحسنت. نعم أدرس اللغة العربية والقرآن الكريم والحديث الشريف. أدرس اللغة العربية والقرآن الكريم والحديث الشريف. طيب السؤال الرابع، من يجيب عن السؤال الرابع؟ تفضل فاس بدر. أدرس في الأسبوع 5 أيام. نعم أدرس في الأسبوع 5 أيام. أدرس في الأسبوع 5 أيام. طيب وأردت நாட்கள் படிக்கின்றேன். طيب من يجيب عن السؤال الخامس؟ جنيدة. يومي 5 حصص. نعم أحسنت. أدرس في اليوم 5 حصص. أدرس في اليوم 5 حصص. طيب التدريب الثالث، என்ன செய்யணும்? رتب الكلمات الآتية لتكون من كل سطر جملة مفيدة. இந்த கலிமாக்களை வச்சு நீங்க ஒரு பயனுள்ள வாக்கியத்தை உருவாக்கணும். இங்க மாறி தந்திருக்கிறாங்க, நீங்க சரியாக அதை ஒழுங்குபடுத்தணும். யார் வாரீங்க? வாசிலா تفضلي. فصلي في شعبة اللغة العربية. نعم أحسنتي. فصلي என்னுடைய வகுப்பு في شعبة اللغة العربية. அரபு மொழி பிரிவில் இருக்கிறது. فصلي في شعبة اللغة العربية. في شعبة اللغة العربية. طيب السؤال الثاني، من يجيب عن السؤال الثاني؟ جنة الفردوس. كم يوما تدرس في الأسبوع؟ نعم أحسنت. كم يوما تدرس في الأسبوع. روارة الاثنين நாட்கள் கற்கின்றாய். كم يوما تدرس في الأسبوع. طيب السؤال الثالث، من يجيب؟ ياسمين بشير. متى تعود إلى المهجع؟ متى تعود إلى المهجع. متى تعود إلى المهجع. طيب இப்போ நாங்க அடுத்து இது கலந்து கொள்ளாத எல்லாருக்குமே சான்ஸ் கொடுப்போம். அதனால இது வரைக்கும் கலந்து கொண்டாக்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. புதிய ஆக்களுக்கு சான்ஸ் கொடுத்துட்டு யாரும் பிறகு நாங்கள் எல்லாருக்கும்
பொதுவாக கொடுப்போம். ரைட். அடுத்தது இதுவரைக்கும் கலந்து கொள்ளாத ஒருத்தர் சொல்லுங்க. யார் வாரீங்க? عائشة. ஆயிஷா. أعود بعد صلاة الظهر. نعم. أعود بعد صلاة الظهر. ظهر. ها أعود بعد صلاة الظهر. هاوك سكونة. أعود بعد صلاة الظهر. نعم أحسنت. طيب السؤال الخامس من يجيب؟ شكيلة أستاذ. بير ورنقد الله. شكيلة. شكيلة تفضلي. أدرس القرآن الكريم في كلية القرآن. قرآني. أحسنت. أدرس القرآن الكريم. நான் சங்கையான குர்ஆனை கற்றுக்கொள்கிறேன். في كلية القرآن. في كلية القرآن. குர்ஆன் ஃபேக்கல்டியில். குர்ஆன் குல்லியால குர்ஆன் ஃபேக்கல்டியில் நான் குர்ஆனை படிக்கிறேன். أدرس القرآن الكريم في كلية القرآن. طيب أحسنتم. بارك الله فيكم جميعا. இப்போ நாங்க அடுத்த தத்ரீபுக்கு போறோம். ரைட். இப்போ தத்ரீபை பாருங்க. என்ன உங்கள்கிட்ட கேட்குறாங்கன்னா கமிஸ்ஸா எத்தனை மணி என்று அரபியில் நீங்கள் கேட்கும் பொழுது இந்த மாதிரி கேட்கலாம். கமிஸ்ஸா கமிஸ்ஸா. ரைட். யார் பதில் சொல்ல வரீங்க? முதலாவது இருக்கக்கூடிய நீங்க இந்த சா பார்த்து. ரஸ்மி தஃபضل. الساعة الواحدة. نعم أحسنت. الساعة الواحدة. كم الساعة؟ الساعة الواحدة. طيب அல்லது الواحدة என்றாலும் ஓகே, பிரச்சனை இல்லை. الساعة الواحدة என்றால் தெளிவு. அடுத்தது யாரு? பத்ருன்னிசா ரெண்டாவது சொல்ல போறீங்களா? الساعة الثانية. الساعة الثانية. خديجة மூன்றாவது. الساعة الثالثة. الساعة الثالثة. ரைட். இங்க உங்களுக்கு தரப்பட்டிருக்கு الساعة الواحدة, الساعة الثانية, الساعة الثالثة. இப்போ நாங்கள் இப்படி தான் நம்பர் அதாவது டைம் சொல்லுவோம். டைம் சொல்லும் பொழுது الساعة الواحدة, الساعة الثانية, الساعة الثالثة. الساعة ثانيன்னு சொல்ல மாட்டோம். ஏன்? அஸ்ஸாங்கிறது முஅன்னஸ், அதனால் அதை வர்ணிக்கக்கூடிய நாத்தாக கொண்டு வர சொல்லும் முஅன்னஸாக இருக்கணும். தானியா தாலிசா என்று தா மர்பூத்தா பயன்படுத்துவோம். ரைட் ரைட். இப்போ அடுத்தது யார் வாரீங்க சொல்றதுக்கு? ஒரு சிஸ்டர் கேள்வி கேட்குறாங்க. என்ன கேளுங்க. அஸ்ஸாஅத்தானி அப்படின்னு சொல்லலாமா? 2 மணிக்கு. இல்லை இல்லை, 2 மணி என்று நாங்கள் சொல்றது வந்து அரபில் ஓர்டினல் நம்பர்ஸில் தான் என்ன செய்யணும் சொல்லணும். 2 மணித்தியாலங்கள் என்ற அர்த்தம். சாத்தானி என்றா நீங்கள் சொன்னால் 2 மணித்தியாலங்கள் என்ற அர்த்தம். உதாரணமா சலாத்து சாத் 3 மணித்தியாலங்கள் என்ற அர்த்தம். அர்பஉ சாத் 4 மணித்தியாலங்கள். இங்கே அதல்ல. இங்கே வந்து நாங்கள் 1 மணி, 2 மணி, 3 மணி, 3 மணி, 4 மணி அந்த மாதிரி சொல்றது தானே. இது வந்து நாங்கள் பொதுவாக ஓர்டினல் நம்பர்ஸ் தான் என்ன செய்கிறோம் இதுக்கு பயன்படுத்துகிறோம். 1வது மணி, 2வது மணி, 3வது மணி அப்படிங்கிறது தான். தமிழில் நாங்கள் அப்படி சொல்லாட்டியும் அரபியில் அந்த அந்த சொல்லத்தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஓர்டினல் நம்பர்ஸ்க்கு வந்து பயன்படுத்துகிற அதே இலக்கத்தை தான் பயன்படுத்துகிறோம். எங்களுக்கு தெரியும் செலாசாண்டா 3, சாலிசாண்டா 3வது தானே, தேர்ட் 3வது, செலாசாண்டா 3. ரைட். அப்போ நாங்கள் மணி சொல்லும் பொழுது, நேரம் சொல்லும் பொழுது எதை பயன்படுத்தணும்? 3வது அந்த ஓர்டினல் நம்பர்ஸை தான் பயன்படுத்தணும். ரைட். இதில் கேள்வி கேட்குறவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு. சரி, சந்தேகம் வரலாட்டி நாங்கள் அதை தொடர்ந்து போகலாம். அடுத்த யார் சொல்ல வரீங்க? அடுத்த இன்னொரு பிரதர் பேர் என்ன? அஹமத். அவங்க 2வது, 3வது பர்வீன். சொல்லுங்க. الساعة الرابعة. الساعة الرابعة. أحمد. الساعة الخامسة. الساعة الخامسة. பர்வீன். عرفان.
ஷேக்குங்க அந்த அஸ்ஸாஅத்துல் சொல்றாம நாங்க அந்த அலிஃப் லாம் இல்லாம சொல்லலாமா ஷேக்? இல்ல, இல்ல. அலிஃப் லாம் நாங்க போடணும். ஏன்டா நான் குறிப்பிட்ட ஒண்ட தான் சொல்றோம். அதனால போடணும். அறியப்பட்ட ஒன்று. ஏதோ ஒரு 6 மணிக்கு இல்ல. அண்ட் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 6 மணிக்கு தானே. யாரும் சொன்னதும் பேர் கேட்கல. யார் சொன்னீங்க? ஒருத்தர் சொல்லுங்க. ரஹ்மத். இப்ராஹிம். الساعة الخمسية. ம். ரைட். ரஹ்மத். அதே சொல்லுங்க. الساعة السادسة. الساعة السادسة. الساعة السادسة. 6 என்றால் 6 தானே. சாதிசா என்றால் 6வது. الساعة السادسة. الساعة السادسة. طيب. الساعة الرابعة. الساعة الخامسة. الساعة السادسة. الساعة السادسة. طيب. இது நாங்க ஏற்கனவே இந்த நம்பர்ஸ் கொஞ்சம் படிச்சிருக்கிறோம். ரைட். இப்போ நாங்க தத்ரீபுல் ஹாமிஸ் 5வது தத்ரீபுக்கு வருவோம். இஸ்தமி வரத்தித். இப்போ நீங்க நான் சொல்ற மாதிரி திரும்பவும் நீங்க என்னோட சேர்ந்து சொல்லுங்க. ரைட். அதுஹபு. டவுட் சார். ஆ. அஸ்ஸாத்துல் ஊலா சொல்லலாமா வாஹிதாக்கு? இதான் நல்ல கேள்வி. ஏனென்றால் அதுதான் நான் கேட்டேன், உங்களுக்கு சந்தேகம் வரணும் வரல அப்படின்ட்டு. அதாவது அஸ்ஸாஅத்துல் வாஹிதால நாங்க ஏன் ஊலான்னு சொல்றது இல்ல? ஏன்னா எல்லாத்துக்குமே ஆர்டினல் நம்பரை சொல்றோம். இதுக்கு மட்டும் சாதாரணமான நம்பரை என்ன செஞ்சிருக்கிறோம்? பயன்படுத்தி இருக்கிறோம். இதுக்கு இப்படித்தான் அரேபியர்கள் இப்ப என்ன செஞ்சிருக்கிறாங்கடா பயன்படுத்தி இருக்கிறாங்க. அஸ்ஸாஅத்துல் வாஹித் இதுக்கு மட்டும் ஆர்டினல் நம்பர் முதலாவது மணி உலாண்டிலேயே வரணும். முதலாவது தானியா தாலிதாண்டு வர்ற மாதிரி. ரைட். ஏன் அவங்க இப்படித்தான் பயன்படுத்துறாங்க. அதுக்கு என்ன காரணமா இருக்கலாம்டா, அஸ்ஸாஅத்துல் ஊலாண்டா ஆரம்ப நேரம் என்றதுக்கு அது பயன்படுத்தப்படுதுங்கிறதுனால ஆரம்ப நேரம் அதிலிருந்து இதை பிரிச்சு காட்டணுங்கிறதுக்காக அஸ்ஸாஅத்துல் வாஹிதா என்றத ஒரு மணிக்கு என்ன செய்யறாங்க? பயன்படுத்துறாங்க. ஒரு மணிக்கு பயன்படுத்துறாங்க. அது நீங்க உங்களோட புரிதலுக்கான அடையாளம். நல்ல கேள்வி. அடுத்தது 5வது பயிற்சிக்கு நாங்க வருவோம். என்னோட சேர்ந்து நீங்க சொல்லுங்க. அதுஹபு இல ஷுஅபதி في الساعة السابعة صباحا. أذهب إلى الشعبة في الساعة السابعة صباحا. எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். أذهب إلى الساعة صباحا. அடுத்தது நான் 3 முறை சொல்லும் பொழுது அதுக்கு பிறகு நீங்கள் சொல்லுங்க. أعود إلى المهجع في الساعة الواحدة ظهرا. أعود إلى المهجع في الساعة الواحدة ظهرا. أعود إلى المهجع في الساعة الواحدة ظهرا. نعم تفضلوا. أعود إلى المهجع في الساعة الواحدة. طيب. الثالث أتناول الغداء في الساعة الثانية ظهرا. أتناول الغداء في الساعة الثانية ظهرا. أتناول الغداء في الساعة الثانية ظهرا. أتناول الغداء في طيب. இதுக்கு என்ன அர்த்தம்? அத்தனாவலு என்றால் நான் டேக், அதாவது நான் எடுக்கிறேன். நான் என்ன செய்கிறேன்? எடுக்கிறேன். தனாவல என்றது தனாவல என்றால் எடுத்தான். எடுக்கிறான்டா இந்த உணவு நான் எடுத்துக்கொள்றேன். சாப்பாடு இங்க உண்றேன்றதுதான் அர்த்தம் தானே. அத்தனாவலுல் கதா பகலுணவை நான் லஞ்ச் எடுத்துக்கொள்றேன்டா நான் சாப்பாடு சாப்பிட்றேன். அத்தனாவலுல் கதா பரிமாறிக்கொள்கிறேன். அத்தனாவலுல் கதா في الساعة الثانية ظهرا. பகல் 2 மணிக்கு. ஆக்கில் சொன்னானே அத்தாவனத்தோட ஆக்கிலுல் அதான் சொல்லலாம், பிரச்சனை இல்லை. ஆக்குலுல் கதா ஆக்குலுல் கதா في الساعة الثانية ظهرا. طيب. ஒன்றுக்கு பல விதத்திலையும் ஒன்றை என்ன செய்யலாம் நாங்க பயன்படுத்தலாம் ஒரு சொல்ல. அத்தனாவலுல் கதா ஒரு கருத்தை நாங்க பல வார்த்தை பிரயோகங்களை கொண்டு சொல்லலாம் இல்லையா? அத்தனாவலுல் கதா في الساعة الثانية
الظهر. طيب. أنام في الساعة العاشرة ليلة. ليلا உங்களுக்கு தெரியும் இரவு தானே. أنام நான் தூங்குகிறேன். أنام في الساعة العاشرة ليلة. أنام في الساعة العاشرة ليلة. أنام في الساعة العاشرة ليلة. சொல்லுங்க. أنام في الساعة طيب. அதாவது ரொம்ப முக்கியம் நீங்க இந்த பாடங்களை வாசிக்கிறது. நீங்க வாசிக்காம இருக்கிறது வந்து பிழையானது. உங்களுக்கு தெரியும், நாங்க எங்களோட அடுத்த பாடத்துல இந்த கோர்ஸ் எல்லாம் அடுத்த கோர்ஸ்ல உள்ளவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நாங்க அதுல ஒவ்வொரு பாடத்திலையும் சொல்லி பார்க்குறோம் அப்படிங்கிறது. பாடத்திலேயே நம்ம சொல்லி பார்க்குறோம். இங்க வந்து எங்களுக்கு அதுக்கு நேரம் கிடையாது. நாங்க என்ன செய்யணும்னா ஒவ்வொருத்தரும் தனியாக ஒவ்வொரு பயிற்சியையும் மொழிஞ்சு பார்க்கணும். அதே மாதிரி எழுத வேண்டிய பயிற்சியை எழுதி பார்க்கணும். அதுதான் உங்களுக்கு நிறைய மொழி ஆற்றலை வளர்க்கறதுக்கு காரணமாக இருக்கும். சரி, அடுத்த பாடத்துக்கு நாங்கள் வருவோம். அத்தர்சு தாலித் அஸ்ஸலா. அதுல அல் ஹிவாருல் அவ்வல் முதலாவது ஹிவார். அஸ்ஸலான்னா உங்களுக்கு தெரியும் தொழுகை தானே. ஸலாங்கிறது தொழுகை. அதுல முதல் பாடம் அல் மஸ்ஜித் பள்ளிவாசல். அல் மஸ்ஜித். அத்தத்ரீபுல் அவ்வல் ஷஃபஹி. இதுல முதலாவது தத்ரீப் பயிற்சி ஷஃபஹி, அதாவது வாய் மூலமான பயிற்சி. உன்துர் இலா ஹாதிஹி ஸூரத்தி சும்ம அஜிப் அனில் அஸ்இலா. இங்க உள்ள கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லணும். இங்க நீங்க பள்ளிவாசல் பாக்குறீங்க, மஸ்ஜித் பாக்குறீங்க, அதை வச்சு பல கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. ரைட். நான் கேள்வி கேட்கும் பொழுது முதலாவது நாங்கள் கேள்விக்குரிய அர்த்தம் சொல்லாமல், யாருக்கு அந்த அர்த்தம் சொல்லாமலே புரியுது அப்படின்னு பார்ப்போம். அதை வச்சு யார் பதில் சொல்றாங்க, அதுக்கு பிறகு அர்த்தம் தெரியாதாக்கள் இருக்கிறதுனால நாம திரும்பவும் அர்த்தம் சொல்லுவோம். ரைட். முதல் கேள்வி, மாதா தரா ஃபி ஹாதிஹி ஸூரா. மாதா தரா ஃபி ஹாதிஹி ஸூரா. மன் யுஜீப்? ரஸ்மி. இப்படத்தில் நீங்கள் காண்பது என்ன? نعم أنت أريد الجواب. أحسنت. பதில் சொல்லுங்க. هذه مسجد. هذا مسجد. هذا مسجد. طيب ماذا ترى؟ أحسنت. في هذه الصورة. படத்துல இந்த சூறாவுல நீங்க பார்க்கிறது காண்றது என்ன? ماذا ترى في هذه الصورة. நீங்க சுருக்கமா சொல்லும் பொழுது என்ன சொல்லலாம்? மஸ்ஜித், ஒரு பள்ளிவாசல். ماذا ترى في هذه الصورة மஸ்ஜிதுன் என்று சொல்லலாம். அல்லது அரா மஸ்ஜிதன், ஒரு மஸ்ஜிதை நான் பார்க்கிறேன். ஃபி ஹாதிஹி சூரா, இந்த சூறாவில். உங்களுக்கு விருப்பமான மாதிரி பதில் சொல்லலாம். அப்ப தரா அப்படிங்கிறது பார்க்கிறது தானே, காண்கிறது. நீ காண்கிறாய். மாதா தரா, நீ என்ன காண்கிறாய். طيب السؤال الثاني ماذا نفعل فيه. ماذا نفعل فيه. من يجيب؟ بنازل سر. بنازل. نصلي. நுசல்லி. மாதா நஃப்அலு ஃபீஹ். நாங்கள் அதில் என்ன செய்வோம்? நுசல்லி, அதில் நாங்கள் தொழுவோம் தானே. மாதா நஃப்அலு ஃபீஹ் நுசல்லி ஃபீஹ், அதிலே நாங்கள் தொழுவோம். அல்லது நுசல்லி, சுருக்கமாக நாங்கள் தொழுவோம். طيب السؤال الثالث ماذا في المسجد. ماذا في المسجد. من يجيب؟ أحمد. أحمد. عبد الرحمن. طيب ساوند கேட்கல. أحمد. عبد الرحمن. طيب عبد الرحمن. في المسجد مؤذن وإمام. طيب பரவாயில்ல. ஃபில் மஸ்ஜிதி, பள்ளியில யார் என்று கேட்டா மன் ஃபில் மஸ்ஜித், பள்ளியில யார் இருப்பாங்க என்று கேட்கல. மாதா ஃபில் மஸ்ஜித், பள்ளியில என்ன இருக்கும் தானே. மாதா ஃபில் மஸ்ஜித், பள்ளியில பள்ளிவாசல்ல என்ன இருக்கும். خيرونيسا சொல்றீங்க சார். نعم. في سوري في مصلى والقرآن الكريم. சரியாங்க சார். ஃபில் மஸ்ஜிதி, பள்ளியில என்ன இருக்குது. நீங்க சொல்றீங்க சஜ்ஜாதா சொல்றீங்க இல்லையா. முசல்லான்னு நாங்க தமிழ்ல பயன்படுத்துறது வந்து தொழுறக்கூடிய விரிப்பை சொல்றீங்களா? ஆமாங்க சார். அதுக்கு நாங்க அரபியில சஜ்ஜாதா சொல்லுவோம். ஃபில் மஸ்ஜிதி
ஃபில் மஸ்ஜித் இல்லாட்டி ஃபீஹி அதிலே அஸ்ஸஜ்ஜாதத்து சஜ்ஜாதா இருக்கும், விரிப்பு இருக்கும், தொழுகை விரிப்பு. அதே மாதிரி என்ன சொன்னீங்க? அல் குர்ஆனு குர்ஆன் இருக்கும், அல் குர்ஆனுல் கரீம். அதுக்கு நான் மசாஹிஃப்னு சொல்லலாம், முஸ்ஹஃப். அல் மசாஹிஃபு முஸ்ஹஃப்கள் இருக்கும். طيب வேற யாராவது வேற ஏதாவது பதில் சொல்ல போறீங்களா? வாசிலா வாசிலா ஃபில் மஸ்ஜிதி மிஹ்ராபி வல் மிம்பரி வ கிதாபுல்லாஹ். طيب அஹ்சன்தி. ஏன் மிஹ்ராபி, மிம்பரி, கிதாபில்லாண்டெல்லாம் ஏன் ஜர்ரு செஞ்சீங்க? ஃபீ வந்ததாலயா? அல்லாஹ் கிதாபுல்லாஹ். ஆ ஏன்னா ஃபீ வந்து மஸ்ஜிதுக்கு தான் ஜர் செஞ்சிருக்கு இல்லையா? ஃபில் மஸ்ஜிதி. ஓகே, மஸ்ஜிதுக்கு ஜர் செஞ்சிருக்கு, அது அடுத்ததுக்கு ஜர் செய்ய தேவையில்ல. ஃபில் மஸ்ஜிதி இல்லாட்டி ஃபீஹி அதில் என்ன இருக்குது? அஹ்சன்த். அல் மிஹ்ராபு தொழுகக்கூடிய அந்த இடம், அல் மிஹ்ராப். வேற என்ன இருக்குது? அல் மிம்பர் அல் மிம்பரு وكتابullah الذي والمصحف والمصاحف. طيب أحسنت. طيب أين يقف الإمام؟ أين يقف الإمام؟ يار من يجيب؟ جنة الفردوس. يقف الإمام في المحراب. يقف الإمام في المحراب. இமாம் மிஹ்ராப்ல நிப்பார் தானே. யகிஃபு வகஃப யகிஃபுன்னா நிக்கிறது. ஐன யகிஃபு இமாம் எங்க நிப்பார்? அப்ப யகிஃபுல் இமாமு அமாமல் மிஹ்ராப் மிஹ்ராபுக்கு முன்னால நிப்பார் என்று சொல்லலாம். அல்லது ஃபில் மிஹ்ராப் மிஹ்ராப்ல நிப்பார், அல்லது அமாமல் முசல்லீன் தொழுகையாளிகளுக்கு முன்னால நிப்பார். முசல்லீன்ல தொழுகையாளிகள். ஐன யகிஃபுல் இமாம் யகிஃபுல் இமாம் அல்லது ஃபில் யகிஃபுல் இமாமு அமாமல் அமாமன் நாஸ் மனிதர்களுக்கு முன்னால் இருப்பார், அல்லது அமாமல் முசல்லீன் தொழுகையாளிகளுக்கு முன்னால் இருப்பார், அல்லது அமாமல் மிஹ்ராப் மிஹ்ராபுக்கு முன்னால இருப்பார். طيب كم صلاة نصلي في المسجد؟ كم صلاة؟ أحمد 5 صلاة. 5 صلوات. 5 صلوات. طيب كم صلاة نصلي في المسجد؟ 5 صلوات. 5 صلوات. طيب السؤال السادس سؤال كبير. ما اسم النداء الذي تسمعه عندما يحين موعد الصلاة؟ ما اسم النداء الذي تسمعه عندما يحين موعد الصلاة؟ من يجيب؟ نوفل. أذان. الأذان. الأذان. ثاني பாருங்க. மஸ்முன் நிதா. அஹ்சன்த். மஸ்முன் நிதா. நிதாண்டா அழைப்பு. அழைப்புடைய பெயர் என்ன? மஸ்முன் நிதா அழைப்புடைய பெயர் என்ன? எந்த அழைப்பு? அல்லதி எப்படியான அழைப்பு என்றால் அல்லதி தஸ்மஉஹு நீ செவிமடுப்பாயே அப்படியானது. நீ செவிமடுக்கின்ற அழைப்பின் பெயர் என்ன? எப்ப செவிமடுக்கிறது? இந்தமா. இந்தமாண்டா போது அல்லது இடத்தில். இந்தமா யஹீனு. யஹீனு ஹான யஹீனுண்டா நேரமாகும் போது. அப்ப நேரம் ஆகிறது தான் ஹானண்டா நேரமாகிறது. ஹீன் நேரம். அல் ஹீன் இப்போது என்ற நேரத்துக்கு பயன் சொல்லுவாங்க இல்லையா? طيب ஹீன இந்தமா யஹீனு எந்த நேரமாகும்? மௌஇதுஸ் ஸலா தொழுகைக்குரிய நேரமாகும். மௌஇதுஸ் ஸலா என்றால் தொழுகையுடைய நேரம். மௌஇதண்டா இங்க நேரம் தானே. அப்பாயின்மெண்ட்டுக்கும் மௌஇதன் நாங்க சொல்லுவோம். நீங்க அரபு நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். மௌஇதன் என்ன சொல்லுவாங்க? ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரும் பொழுது நீங்க என்ன சொல்லுவீங்க? மௌஇத் எப்ப மௌஇதன் கேட்பீங்க தானே. இந்த மௌஇத்ல வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். அப்ப தொழுகைக்குரிய நேரமாகும் பொழுது நீ செவிமடுக்கின்ற நிதாவுடைய அழைப்புடைய பெயர் என்ன? மஸ்முன் நிதா இல்லதி தஸ்மஉஹு عندما يحين موعد الصلاة. طيب السؤال السابع. من ينادي للصلاة؟ من يجيب؟ فواز. أحمد. فواز. نعم. مؤذن. المؤذن. من ينادي للصلاة தொழுகைக்காக அழைப்பவர் யார்? المؤذن. مؤذن தானே. من ينادي للصلاة المؤذن. نادى ينادي என அழைக்கிறது. தொழுகைக்காக அழைப்பவர் யார்? طيب ماذا تفعل قبل أن تذهب
إلى الصلاة ماذا تفعل قبل أن تذهب إلى الصلاة؟ من يجيب؟ نصرين. أتوضأ. طيب أحسنت. أتوضأ. அப்ப தொழுகைக்கு போவதற்கு முன்னால நீ என்ன செய்வாய்? மாதா தஃஅலு, நீ என்ன செய்வாய்? قبل முன்னால், எதுக்கு முன்னால? அன் தذهب போவதற்கு முன்னால். எங்க? إلى الصلاة தொழுகைக்கு. ماذا تفعل قبل أن تذهب إلى الصلاة؟ أتوضأ. நான் என்ன செய்வேன்? wudu செய்வேன். أتوضأ wudu செய்வேன். طيب السؤال التاسع من يجيب؟ அதுல அஃஅலுல் வுதுஅன் சொன்னாப்லையா? இல்ல, அஃஅலுல் வுது என்று சொல்றது இல்ல. பொதுவாக அந்த மாதிரி நாங்க பயன்படுத்துறது இல்ல. ரைட்? அரபு மொழியில நடை வந்து அத்தவத்தோ, நான் என்ன செய்றேன்? வுது செய்கிறேன். ஐயக்க. ஹலில் மஸ்ஜிது பஈதுன் அன் மஹ்ஜஇக். ஹலில் மஸ்ஜிது பஈதுன் அன் மஹ்ஜஇக். இங்க உங்களுக்கு நான் என்ன கேட்கலாம்? அன் பைத்திக், عن بيتك، عن مدرستك. نعم تفضلي. சொல்லுங்க. لا المسجد قريب. نعم المسجد. هل المسجد بعيد عن مهجعك؟ உங்களோட ஹாஸ்டல்ல இருந்து மஸ்ஜித் தூரமாக இருக்குதான்னு கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க? லா, இல்லை. المسجد قريب மின் மஹ்ஜஇ, என்னுடைய மஹ்ஜக்கு மஸ்ஜித் கரீபாக நெருக்கமாக இருக்குது. அல்லது கரீபுன் மின் பைத்தி, என்னுடைய பைத்துக்கு நெருக்கமாக இருக்குது. ஹலில் மஸ்ஜிது பஈதுன் அன் மஹ்ஜஇக். ஆம் என்று சொல்லும் பொழுது நீங்க என்ன சொல்லுவீங்க? நஅம் ஹுவ பஈதுன், ஹுவ பஈதுன், அல்லது ஹுவ பஈதுன் அன் மஹ்ஜஇ, அல்லது ஹுவ பஈத். ஹுவ பஈத் சுருக்கமாக நஅம் ஹுவ பஈத். طيب السؤال العاشر كم مسجدا في الجامعة؟ كم مسجدا في الجامعة؟ من يجيب؟ فواز. فواز. مسجداني. نعم مسجدان. فيروسي. فيها مسجدان. فيها مسجدان. பரமாயிரம் சொல்லலாம், பிரச்சனை இல்லை. அப்ப இரண்டு மஸ்ஜிதுகள் அங்கே இருக்கிறது. ஃபீஹா மஸ்ஜிதான் அல்லது மஸ்ஜிதான், இரண்டு மஸ்ஜிதுகள். கம் மஸ்ஜிதன் ஃபில் ஜாமிஆ? மஸ்ஜிதான் அல்லது ثلاثة مساجد. أربعة مساجد. نعم. நீங்க சொன்னீங்க இரண்டுக்கு மஸ்ஜிதானின்னு சொல்லலாமா? மஸ்ஜிதான் சொல்லணும். இல்ல, இப்ப ரெண்டுக்கு நீங்க சொன்ன அந்த இருமைக்கு ஒரு வாக்கியம் மஸ்ஜிதானி அப்படி சொன்னதானே, அதை சொல்லலாமா அப்படின்னு? அப்படித்தானே இப்ப நீங்க சொன்னீங்க, மஸ்ஜிதானி தான் சொன்னீங்க. அப்ப நீங்க சொன்னீங்க மஸ்ஜிதான் சொல்லுங்க. இப்ப கம் மஸ்ஜிதன் ஃபில் ஜாமிஆ? மஸ்ஜிதான். மஸ்ஜிதான்டா மஸ்ஜிதானி, ரெண்டு மஸ்ஜிதுகள் இருக்குது. சரியா? அப்ப நீங்க பல 3 மஸ்ஜித் இருக்கிறண்டா எப்படி சொல்லுவீங்க? ثلاثة مساجد. ஒரு மஸ்ஜித் உஸ்தாத், ஒரே ஒரு மஸ்ஜித். மஸ்ஜித். كم مسجدا في الجامعة؟ مسجد واحد. ஒரே ஒரு மஸ்ஜித்னா مسجد واحد உண்டு தானே? مسجد واحد. طيب رتب الكلمات في كل سطر لتكون في كل سطر جملة مفيدة. இப்ப இங்க உங்களுக்கு கலிமாக்கள் தந்திருக்கிறாங்க. இத நீங்க ஒழுங்குபடுத்தி ஒரு ஜும்லாவை நீங்க உருவாக்கணும், ஒரு வாக்கியத்தை உருவாக்கணும். யார் வாரீங்க? فهميدة. المسجد الذي المكان هو نعدي فيه الصلاة. பரவாயில்ல, கொஞ்சம் நல்லம். இன்னொருத்தர்? عائشة. المسجد هو المكان الذي نؤدي فيه الصلاة. نعم أحسنتي. المسجد பள்ளிவாசல்ங்கிறது அல்மஸ்ஜிது. ஹுவல் மக்கானு, அதுதான் இடம். எந்த இடம்? ஹுவல் மக்கானுல்லதி, எத்தகைய இடம் என்றால் நுஅத்தி, நாங்கள் நிறைவேற்றுகிறோம். நுஅத்தி ஃபீஹி ஸலாத்த, அதிலே நாங்கள் தொழுகை நிறைவேற்றுகிறோமே, அப்படியான இடம் தான் மஸ்ஜித். அதுக்கு எப்படி சொல்றோம்? அல் மஸ்ஜிது
هو المكان الذي نؤدي فيه الصلاة. المسجد هو المكان الذي نؤدي فيه الصلاة. طيب نؤدي என்றால் என்ன செய்யறது, நிறைவேற்றுறது. அடுத்தது யார் வாரீங்க? ஃபைரூசி சொல்லுங்களா? فرحنا نسرين طيب يقف الإمام أمام المصلين. نعم يقف الإمام أمام المصلين. يقف الإمام இமாம் நிப்பாரு, அமாமல் முசல்லீன் தொழுகையாளிகளுக்கு முன்னால். முசல்லீன் என்ற தொழுகையாளிகள் தானே. வயலுல் முசல்லீன் தொழுகையாளிகளுக்கு எடுதான் குர்ஆன் சொல்லுங்க. முசல்லீன் என்றால் தொழுகையாளிகள். அப்ப யகிஃபுல் இமாமு அமாமல் முசல்லீன், அமாமல் முசல்லீன். طيب நஸ்ரீன் அடுத்து சொல்ல முடியுமா அல்லது வேற யாராவது சொல்லுங்க? நஸ்ரீன் أذهب إلى المسجد لأصلي صلاة الصبح مبكرا. نعم. அஹ்மத் அதே தானா அல்லது வித்தியாசம் இருக்கா? أذهب مبكرا. لا، أذهب المسجد إلى المسجد مبكرا. إلى المسجد مبكرا لأصلي صلاة الصبح. நாம் அஹ்சன்த். முன்னர் சொன்னதும் பிழை இல்லை, இப்படி சொல்றது மிச்சம் கொஞ்சம் நல்லது. அதை விட நல்லம். அத்ஹபு இலல் மஸ்ஜிதி முபக்கிரா. அத்ஹபு இலல் மஸ்ஜிதி முபக்கிரான். அதிகாலையிலேயே நாம் பள்ளிவாசலுக்கு என்ன செஞ்சிருவேன், போயிடுவேன். எதுக்கு? லி உசல்லிய ஸலாத்த ஸுப்ஹி. லி உசல்லிய ஸலாத்த ஸுப்ஹி. சுபஹ் தொழுகை தொழுவதற்காக. லி உசல்லிய தொழுவதற்காக. தெரியும், ஏற்கனவே வந்திருக்குது இல்லையா? சொல்லுங்க. டவுட். أذهب مبكرا சொல்லலாம்ல மிஸ்டர்? أذهب அப்படியும் சொல்லலாம், அப்படியும் சொல்லலாம். அப்படி சொன்னாலும் பிழை இல்லை. அத்ஹபு முபக்கிரன் இலல் மஸ்ஜித் என்று நீங்க சொன்னாலும் பிரச்சனை இல்லை. طيب الرابع من يجيب؟ نسرين بانو. نسرين بانو. يؤذن المؤذن يؤذن المؤذن للصلاة اليوم في 5 مرات. இன்னொருத்தருக்கு ட்ரை பண்ண கொடுப்போம். வேற யாரும் வரீங்க? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். 2-3 நஸ்ரீன் இருக்காங்க இல்லையா? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். யுஅத்தினுல் முஅத்தினி லிஸலாத்தி 5 மர்ராத்தின் ஃபில் யௌம். طيب அப்ப பரவாயில்ல, நீங்க ஹரக்கத்துல பிள்ளை விட்டீங்க. பரக்கல்லாஹு ஃபீக். யுஅத்தினுல் முஅத்தினு. இந்த முஅத்தின் ஃபாயில் தானே, அதுக்கு நாங்க மர்ஃபு. ஃபாயில் வந்து மர்ஃபு, ரஃபு தான் செய்யணும் தானே. முஅத்தின் தான் அதான் சொல்றவர். அப்ப முஅத்தினு தான் வரும். யுஅத்தினுல் முஅத்தினு. யுஅத்தினுல் முஅத்தினு லிஸ்ஸலாத்தி. தொழுகைக்காக முஅத்தின் அதான் சொல்லுவார். யுஅத்தினு அதான் சொல்லுவார். யுஅத்தினுல் முஅத்தினு லிஸ்ஸலாத்தி 5 மர்ராத்தின் ஃபில் யௌம். 5 மர்ராத்தின் ஃபில் யௌம். மர்ராத் விடுத்தங்கள், 5 முறைகள் ஒரு நாளில், 5 முறைகள் அதான் சொல்வார். நீங்க மாறி சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? யுஅத்தினுல் முஅத்தினு ஃபில் யௌமி 5 மர்ராத் ன்னு சொல்லலாம். ஃபில் யௌமி 5 மர்ராத். ஃபில் யௌம்ங்கிறது முன்னால கொண்டு வர முடியும், கடைசி கொண்டு வர முடியும். யுஅத்தினுல் முஅத்தினு லிஸ்ஸலாத்தி 5 مرات في اليوم. الذي يؤذن المؤذن للصلاة في اليوم 5 مرات. في اليوم 5 مرات. எப்படியும் சொல்லலாம். ரைட். அடுத்து யார் வாரீங்க? அப்துர்ரஹ்மான். அப்துர்ரஹ்மான். பாசிலா. நஹ்னு நுஸல்லி ஃபில் மஸ்ஜிதி ஜமாஅத்தி தாயிமன். நாம் பரவாயில்ல, பெரும்பாலும் சரி. பாசிலா. نحن نصلي في المسجد جماعة دائمة.
இன்னொருத்தர் ட்ரை பண்ணலாம். பரவால்ல. எல்லாருமே ஃபைரோசி. نحن نصلي في المسجد جماعة دائمة. சந்தி. நாம் நஹ்னு நுஸல்லி நாங்க தொழுகிறோம் ஃபில் மஸ்ஜிதி பள்ளிவாசலிலே ஜமாஅத்தாக கூட்டாக தொழுகிறோம் தாயிமன் எப்போதும். ஜமாஅத்தன் சொல்றது இப்ப நீங்க அந்த சட்டங்கள் சில நேரம் புதியாக்கள் படிச்சிருக்க மாட்டீங்க. ஆனா நீங்க சொன்னதுல பரவாயில்ல. இப்ப நான் சொல்லும் பொழுது ஜமாஅத்தாக என்று சொல்லும் பொழுது ஜமாஅத்தன் என்று நான் சொல்லுவோம். நஹ்னு நுஸல்லி ஃபில் மஸ்ஜிதி ஜமாஅத்தன் தாயிமன். طيب التدريب الثالث இங்க இடைவெளிய நிரப்புறது. ரைட். யார் சலாம். خديجة. நாம் خديجة சொல்ல போறீங்களா? சொல்லுங்க. خديجة சொல்றேன் உஸ்தாத். المسجد هو المكان الذي نودي فيه الصلاة. نعم أحسنت. المسجد هو المكان الذي هو المكان الذي نؤدي فيه الصلاة. இது நாங்க அங்க என்ன சொல்றோம்? அல் மஸ்ஜிது ஹுவன்றதை போட்டிருக்கோம். முதலாவது ஃபராகுல ஹுவ பள்ளிவாசல் ஹுவ அதுதான். அல் மகானு இடம். எந்த இடம்? அல்லதி எத்தகையதென்றால் நுஅத்தி ஃபீஹி அதிலே நாங்கள் நிறைவேற்றுவோமே எதை? அஸ்ஸலாத்த தொழுகையை. அல் மஸ்ஜிது ஹுவல் மகானுல்லதி. அப்ப இரண்டாவது ஃபராகுல என்ன வரும்? அல்லதி. நுஅத்தி ஃபீஹி ஸலாத்த நுஅத்தி ஃபீஹி மூன்றாவது ஃபராகுல ஸலா. طيب அடுத்து யார் சொல்ல வரீங்க? جانوفر أستاذ. ஜனுஃபர். يؤذن المؤذن للصلاة 5 مرات في اليوم. نعم أحسنت. يؤذن المؤذن للصلاة 5 مرات في اليوم. 5 مرات في اليوم. طيب அப்ப முஅத்தின் தொழுகைக்காக 5 நேரம் ஒரு நாளைக்கு அதான் சொல்றார். நிறைய பேர் மாஷாஅல்லாஹ் பார்த்துட்டு வராங்க பாடத்தை நேரத்தோட. அது நல்ல விஷயம். நீங்க அப்படி பார்த்துட்டு வரும் பொழுது உங்களுக்கு அவசரமாக பதில் சொல்றதுக்கு கலந்து கொள்றதுக்கு முடியுமாக இருக்கும். ரைட். வேற யார் வாரீங்க? ஃபைரோஸ் உஸ்தாத். முதல்ல பேர் சொன்னது யாரு? நஸ்ரின் உஸ்தாத். நஸ்ரினுக்கு முன்னால யார் சொன்னது? நஸ்ரின் தான் உஸ்தாத். சொல்லுங்க. صلاة الصبح أفضل من صلاة الظهر. பரவாயில்ல. சலாத்து சுப்ஹி அஃதலு மின் சலாத்தி துஹரி. துஹர் தொழுகையை விட அசர் சுபஹ் தொழுகை சிறந்தது. இந்த மாதிரி இல்லாம வேற மாதிரி யாருக்காவது பதில் சொல்ல முடியுமா? எத்தனை நஸ்ரின் இருக்கீங்க? இப்ப ஒருத்தர் சொன்னாரு நஸ்ரின் தான். அப்ப நீங்க நஸ்ரின் சொல்லும் பொழுது பேர் சேர்த்து சொல்லிடுங்க. இன்னொரு பேரை சேர்த்து சொல்லுங்க. ஃபைரோசி சொல்லுங்க. நஸ்ரின் பின்த் புகாரி. صلاة الجماعة أفضل من صلاة الفرد. அஹ்சன்தி. ஸலாத்துல் ஜமாஅத்தி ஜமாஅத் தொழுகை அஃதலு சிறந்தது. எதை விட? மின் ஸலாத்தில் ஃபர்த். طيب தனியாளுடைய தொழுகையை விட. ஃபர்தனா தனியொருத்தர் தொழுகிறது. முன்ஃபரித். ஸலாத்துல் ஃபர்த். ஸலாத்துல் ஜமாஅத்தி அஃதலு மின் ஸலாத்தில் ஃபர்த். طيب அடுத்தது யார் சொல்றீங்க? தேர்ட் ஆன்சர் கொஞ்சம் மரம் சொல்லுமா? ஸலாத்துல் ஜமாஅத்தி அஃதலு மின் ஸலாத்தில் ஃபர்த். ஃபர்தண்டா ஒருத்தருடைய தொழுகை. தனியால். மின் ஸலாத்தில் ஃபர்தி தனியாளுடைய தொழுகையை விட. ரைட். யார் பேர் சொன்னீங்க? தில்ஷாத் ஃபாத்திமா. அஹ்மத். அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம். அஸ்ஸலாத்து தொழுகை கைரும் மினன் நௌம் நௌமை விட தூக்கத்தை விட சிறந்த. அஸ்ஸலாத்து கைருன் மினன் நௌம். طيب அஹ்மத் அடுத்து சொல்லுமா உங்களுக்கு? أذان قم إلى الصلاة متى سمعت الأذان يا أستاذ. نعم أحسنت. قم إلى الصلاة தொழுகைக்காக எலும்பு என்றா தொழுகைக்காக போன்றதா நீங்க. கும் இல ஸலாத்தி தொழுகைக்காக எழுந்திடு. கும்ண்டா காமண்டா எழுந்தான் தானே. காம யகூமு எலும்புறது. கும் எலும்பு. இப்ப இது என்ன ஃபியல்? கும்ங்கிறது கியாமுல் லைல் சொல்லுவாங்க. அது விஷயம்.
أمر أمر فعل فعل الأمر الأمر فعل الأمر அதாவது எங்களுக்கு தெரியும் ஃபியல் 3 மாதி முதாரி அம்ர். இது வந்து கும் என்றது அம்ர் ஃபியல். காமண்டா மாதி எழுந்தான் காம. யகூமு ஃபியல் முதாரி எழும்புவான் தானே. கும் எழும்பு. கும் இல ஸலாத்தி தொழுகைக்காக எழுந்திடு. எப்போது மதா சமிஅத்தல் அதான் எப்போது நீ அதானை செவிமடுக்கிறாயோ அப்போது தொழுகைக்காக எழுந்திடு. கும் இல ஸலாத்தி மதா சமிஅத்தல் அதான். கும் இல ஸலாத்தி மதா சமிஅத்தல் அதான். طيب சமிஅத்தா நீ செவிமடுத்தாய். நீ எப்போது செவிமடுக்கிறாயோ மதா சமிஅத்தல் அதான் எப்போது நீ செவிமடுக்கிறாயோ கும் இல ஸலாஹ் தொழுகைக்காக எழுந்திடு. طيب التدريب الرابع நாங்கள் எங்களோட நேரம் முடியுது. ஒரு தத்ரீப் இருக்குது, இதை முடிச்சிருவோம். நான் நினச்சிருந்தேன் அடுத்ததெல்லாம் கொஞ்சம் இன்னும் கூட படிக்கலாம்ட்டு, நமக்கு டைம் கிடைக்காதுல. பட் இந்த தத்ரீபோட நம்ம முடிச்சிடலாம். رتب العبارات التالية لتكون فقرة مناسبة. இங்க முதல்ல இந்த 5 இபாரத்தையும் வாசிக்கணும். யாரு முதலாவது வாசிப்போம் நாங்க, அதுக்கு பிறகு ஒழுங்குபடுத்துவோம். இந்த வாசிச்சு என்ன செய்யணும், ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ரைட், யார் வாசிக்க வரீங்க? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். எல்லாமே இந்த வருஷம். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். வஅஊது இலல் மஹ்ஜஇ. طيب வஅஊது ஃபுல்லா வாசிக்க போறீங்களா? ரைட், வாசிச்சு முடிங்க. ثم أذهب لأصلي في المسجد. أستيقظ من النوم مبكرا. من النوم அதுல பிழையா இருக்கு. மின் வந்தா ஜர் செய்யும். அஸ்தைகிது மின் النوم مبكرا. فأستيق وأنظف أسناني وأتوضأ للصلاة. نعم أحسنتي بارك الله فيك. இன்னொருத்தர் யார் வாசிக்க வரீங்க? عائشة. وأعوذ إلى المهجع. أعوذ دال أعوذ. وأعوذ إلى المهجع ثم أذهب لأصلي في المسجد. لأصلي என்ற லாம் வந்தா எப்படி வரமாண்டா? لأصلي لأذهب لآكل لأشرب அந்த மாதிரி தான் வரும். لأصلي في المسجد أستيقظ من النوم مبكرا. من النوم من வந்தா ஜர் செய்யும் தானே. மின் ஃபி இலா எல்லாம் ஜர். من النوم مبكرا فأستاك وأنلف أسناني وأتوضأ للصلاة. طيب இப்ப யாரு இத முறைப்படுத்தி சொல்ல வாரீங்க? نسرين أستاذ نسرين بنت بخاري. نسرين بخاري. نسرين بنت بخاري تفضلي. استيقظ من النوم مبكرا. next فأستيق وانطف أسناني. third أتوضأ للصلاة. fourth ثم أذهب لأصلي في المسجد. fifth وأعود إلى المهجع. نعم بارك الله فيك أحسنتي. வேற யார் சொல்ல வரீங்க? عائشة. أستيقظ من النوم مبكرا وأستاك وأنظف أسناني وأتوضأ للصلاة ثم أذهب لأصلي في المسجد وأعود إلى المهجع. نعم أحسنتي بارك الله فيك. இன்னொருத்தர் மூன்றாவது ஆளுக்கும் சான்ஸ் கொடுவோம். நீங்க சொன்னதில் பிழை இல்லை, சில நேரம் எழுத்து பிழைகள் இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை. நான் திருத்திக் கொள்ளலாம். சொல்லுங்க சஃபானா. فرحانة. أستيقظ من النوم مبكرا فأستاك أنظف أسناني أتوضأ للصلاة ثم أذهب لأصلي
في المسجد وأعود إلى المهجع. நாம் அஹ்சன்தும் பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அதாவது முதலாவது அப்ப அஸ்தைகிது அஸ்தைகிதுன்னா நான் விழித்தெழுவேன். இஸ்தைகத என்ற இறந்த காலம் இஸ்தைகத அவன் விழித்தெழுந்தான். அஸ்தைகிது நான் விழித்தெழுவேன். அஸ்தைகிது மினன் நௌமி தூக்கத்திலிருந்து முபக்கிரா ஏலியாக அதிகாலையிலே. ஃபஅஸ்தாகு அஸ்தாகு என்றால் நான் என்ன செய்வேன்? பல் துலக்குவேன். இஸ்தாக்க யஸ்தாக்கு அப்படின்னு அஸ்தாக்கு நான் பல் துலக்கு. ஃபஅஸ்தாகு ஃபா வந்து எனக்கு வாவ் மாதிரி இணைக்கிறதுக்கு கொண்டு வந்திருப்பேன். அப்ப தூக்கத்திலிருந்து எழும்பின உடனே நான் என்ன செய்வேன்? ஃபஅஸ்தாகு நான் பல் துலக்குவேன். வஉனத்திஃபு இன்னும் சுத்தம் செய்வேன். நத்தஃப யுனத்திஃபு என்ற சுத்தம் செய்கிறது தானே. உனத்திஃபு நான் சுத்தம் செய்வேன். வஉனத்திஃபு மேலும் நான் சுத்தம் செய்வேன். அஸ்னானி என்னுடைய பற்களை. ஃபஅஸ்தாகு வஉனத்திஃபு அஸ்னானி கிட்டத்தட்ட ஒரே மானா தான் ரெண்டும். ரைட். ஃபஅஸ்தாகு வஉனத்திஃபு அஸ்னானி அஸ்னான் என்றா பற்கள். சின்னுன் என்றா பல்லு. ஒரு அஸ்னான் பற்கள். அஸ்னானி என்னுடைய பற்கள். ஃபஅஸ்தாகு வஉனத்திஃபு அஸ்னானி. طيب அடுத்தது என்ன செய்வேன்? வஅதவத்தஉ வுது செய்வேன். லிஸ்ஸலாத்தி தொழுகைக்காக. ثم أذهب பிறகு நான் போவேன். லிஉஸல்லிய தொழுவதற்காக. ஃபில் மஸ்ஜித் பள்ளிவாசல்லே தொழுவதற்காக செல்வேன். வஅஊது இலல் மஹ்ஜஇ மஹ்ஜஅக்கு தங்கும் இடத்துக்கு அதாவது ஹாஸ்டலுக்கு நான் திரும்பி வருவேன். வஅஊது இலல் மஸ்ஜித். அதோட நாங்க பாடத்தை நிறுத்திக் கொள்ளலாம்.